السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கணிதற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, புனிதமிக்க ரமலான் என்கின்ற மாதத்தில் முதலாவது நோன்பை நிறைவேற்றியவர்களாக, மேலும் இரவு தொழுகைகளை சுமார் பல நிமிடங்கள், ஒரு மணி நேரங்கள் நாம் நின்று வணங்கியவர்களாக, அல்லாஹுடைய அருளை, அல்லாஹுடைய இந்த நேசத்தை, நன்மையும் நமக்கான மன்னிப்பையும் எதிர்பார்த்தவர்களாக இது போன்ற இபாதத்துகளில் நாம் ஈடுபட்டு இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்விடத்தில் அந்த மன்னிப்பும் அவருடைய பாசத்தையும் பெறக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிந்த ஒரு பிரார்த்தனையோடு இந்த உபதேசத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், ஷைத்தானுடைய சதி வலைகளும் அதிலிருந்து தப்பிப்பதற்குண்டான வழிகள் என்ன என்பதை பற்றி நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாபெரும் ஒரு சிறந்த படைப்பாளனாக இருந்து கொண்டிருக்கின்றான். அவன் ஒரு விஷயத்தை படைக்கிறான் என்றால் எந்த ஒரு முன்மாதிரியும் அவனுக்கு தேவையல்ல. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கிறான்னு சொன்னா நிச்சயமாக அவனுக்கு ஒரு முன்மாதிரி, ஒரு ரோல் மாடல் அவனுக்கு தேவைப்படுகின்றது. சில நேரங்களில் அவன் கண்டுபிடித்த கருவிகள், அவன் கண்டுபிடித்த படைப்புகள் வீணாக கூட சில நேரங்களில் போகக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சிறந்த படைப்பாளனாக இருந்து கொண்டிருக்கின்றான். சொல்லி காண்பிக்கின்றான், அல்லாஹு காலிகு குல்லி ஷைஇன் வ ஹுவ அலா குல்லி ஷை வக்கீல். அல்லாஹ்தான் அனைத்தையும் படைத்தவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். மேலும் அந்த அனைத்து படைப்புகளுக்கும் அவனே பொறுப்புதாரியாகவும் இருந்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த ஒன்றையும் படைத்தாலும் வீணாக படைக்க மாட்டான். மற்றொரு வசனத்தில் சொல்லி காட்டும் பொழுது, வமா கலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். இந்த மனித சமூகமாக இருக்கட்டும், ஜின் இனத்தவர்களாக இருக்கட்டும், நாம் அவர்களை வணங்குவதற்காகத்தான், ஒரே ஒரு நோக்கம், அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காக மட்டும்தான் நாம் படைத்தோம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான். இந்த வசனத்தை பல உரைகளில் நாம் கேட்டிருப்போம். நாம் இபாதத்து செய்ய வேண்டும் என்பதற்காக ஆதாரமாக சொல்லப்படக்கூடிய வசனமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அன்பார்ந்த சகோதரி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இரண்டு இனத்தை சொல்லி காண்பிக்கின்றான். மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் சொல்லி காண்பிக்கின்றான். ஆம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எப்படி மனிதர்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என்கின்ற கட்டளை இருக்கின்றதோ, எப்படி மனிதர்களில் நல்லவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்களோ, எப்படி மனிதர்களில் தீமை செய்யக்கூடியவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்களோ, அதே போன்று எந்த நோக்கத்திற்காக இந்த ஜின் இனங்கள் படைக்கப்பட்டதோ அந்த ஜின் இனத்திலும் கட்டுப்படக்கூடியவர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள், கட்டுப்படாமல் மாறு செய்யக்கூடியவர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்னவென்றால் ஜின் இனம் என்பது அல்லாஹ் ஒரு இனமாக வைத்திருக்கின்றான். இந்த ஜின் இனத்தில் யாரெல்லாம் கட்டுப்பட்டு நடந்தார்களோ அவர்கள் நல்லவர்கள்,
அதில் ஒருவன் தான் இபிலீஸாக இருந்து கொண்டிருக்கின்றான். அந்த இபிலீஸிற்கு பின்னால் இந்த ஜின் இனத்திலிருந்து கட்டுப்படாமல் மாறு செய்து யாரெல்லாம் இந்த ஜின்னுடைய அந்த இபிலீஸுடைய பேச்சை கேட்டு செல்கிறார்களோ, வழி தவறி செல்கின்றார்களோ, அவர்களெல்லாம் ஷைத்தான்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஜின் இனத்தில் யாரெல்லாம் வழி தவறி இபிலீஸுடைய பேச்சை கேட்டு செல்கிறார்களோ அவர்களெல்லாம் ஷைத்தான்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் இந்த ஷைத்தான்கள், ஏன் இந்த இபிலீசுகள் இந்த மனிதனை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்கின்ற முயற்சி எடுக்கிறார்கள்? பல இடங்களில் அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், இவர்களை நான் ஒன்றுமில்லாமல் ஆக்குவேன், நரகத்தில் நுழைவிப்பேன், இந்த மனிதர்கள் பெரும்பான்மையான மக்களை நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக பார்க்க முடியாது, உனக்கு மாறு செய்யக்கூடியவர்களாக நான் மாற்றுவேன். எதற்காக இந்த இபிலீசும் இந்த ஷைத்தான்களும் முயற்சி செய்ய வேண்டும்? என்ன காரணம்? இந்த மனித இனத்திற்கும் அந்த ஷைத்தான்களுக்கும் நடைபெற்ற விஷயங்கள் தான் என்ன? அல்லாஹ் நமக்கு சொல்லி காண்பிக்கின்றான். இபிலீஸ் என்பவன் மிக ஒரு சிறந்த அந்தஸ்தில் இருந்து கொண்டிருந்தான், மிக ஒரு சிறந்த ஒரு சபையில் இருந்து கொண்டிருந்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு கட்டளை இடுகின்றான். அந்த சபையில் மனிதர்களை விட பலமானவர்களாக, ஆற்றல் பெற்றவர்களாக, சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தார்கள். ஜின் என்கின்ற படைப்பு மனிதனை விட பிரம்மாண்டமான படைப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அல்லாஹ் ஒரு நியதியை எழுதுகின்றான். பலகீனமாக இருக்கக்கூடிய மனிதன், பல நேரங்களில் மறதியை காணக்கூடிய மனிதன், நோய்வாய்ப்பட்டுவிட்டால் சுருண்டுவிடக்கூடிய மனிதன், இந்த மனிதனுக்கு இவர்களை விட நீங்க பலமாக இருந்தாலும் சரி, நீங்கள் சஜ்தா செய்ய வேண்டும் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான். இப்பொழுதுதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இதனால் வரைக்கும் சிறப்பாக மகத்துவமாக இருந்தே அந்த இபிலீஸ், அல்லாஹ் சொல்கின்றான் 2வது அத்தியாயம் 34 வசனத்தில், வஇத் குல்லா லில் மலாயிகத்தி இஸ்ஜுது லி ஆதம ஃபஸஜது இல்லா இப்லீஸ். நாம் கட்டளையிட்டோம் மலாயிகாவிற்கு. சிந்தித்து பாருங்கள், மலக்குமாரிடத்தில் ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டு விட்டால் மனிதர்களை விட அதிகமாக அந்த கட்டுப்படுதல் சரியாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மலாயிகாக்கள். அப்பேற்பட்ட அந்த மலாயிகாவை அல்லாஹ் கட்டளையிடுகின்றான், இந்த மனிதனுக்கு, இந்த ஆதமிற்கு நீங்கள் சஜ்தா செய்யுங்கள். உடனே செய்தார்கள், இபிலீஸை தவிர. அபா வஸ்தக்பர் வகான மினல் காஃபிரின், பெருமை அடித்தான், அவன் மறுக்கக்கூடியவரில் ஒருவனாக மாறிவிட்டான். சொன்னான், கால அன கைரும் மின்ஹு கலக்தனி மின் நார். யா அல்லாஹ், என்னை நெருப்பால் படைத்திருக்கின்றாய், இந்த ஆதமை ஒரு களிமண்ணால் படைத்திருக்கின்றாய். இப்பேற்பட்ட களிமண்ணால் படைக்கப்பட்ட இந்த மனிதனுக்கு நான் சஜ்தா செய்ய வேண்டுமா? ஒருபோதும் சஜ்தா செய்ய மாட்டேன் என்பதாக அல்லாஹ் கட்டளையிட்டிருந்தும் கூட அந்த கட்டளைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தன்னுடைய அறிவையும் பெருமையையும் முதன்மைப்படுத்தியதின் காரணமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காண்பித்தான், قال فاهبط منها فما يكون لك ان تتكبر فيها. பெருமை அடிக்கவர்களுக்கு இங்கே இடம் கிடையாது, நீ வெளியேறிவிடு, இழிவடைந்தவனின் ஒருவனாக ஆகிவிடுகின்றாய் என்பதாக மகத்துவம் மிக்க சபையில் இருந்தவன், சிறந்த படைப்பாக இருந்தவன், இப்பொழுது அந்த சபையில் இருந்து கண்ணியம் இல்லாமல் இழிவுபடுத்தப்பட்டு அவன் வெளியேற்றப்படுவதற்குண்டான மிக முக்கியமான காரணமாக இந்த மனித சமூகம் என்பதை அவன் புரிகின்றான். அவனுடைய தவறை உணரவில்லை, மாறாக இந்த மனிதர்கள் தான் என்னுடைய நிலைமை என்றால் இவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்கின்ற சிந்தனைக்கு அவன் வருகின்றான். சொல்கின்றான், யா அல்லாஹ், قال انذرني الى يوم يبعثون قال انك من المنذرين. யா அல்லாஹ், அப்படியானால் நான் வெளியேற வேண்டும் என்றால் எனக்கு நீ அவகாசம் கொடுக்க வேண்டும், மறுமை நாள் வரைக்கும், இந்த உலகமெல்லாம் அழிக்கப்படக்கூடிய நாள் வரைக்கும் எனக்கு நீ அவகாசத்தை கொடுக்க வேண்டும். அப்படியா, உனக்கு அவகாசத்தை நான் தந்து விடுகின்றேன் சொல்லிவிட்டான். சொல்றான், قال فبما اغويتني لقعدن لهم صراطك المستقيم. நிச்சயமாக இந்த நேரான பாதையில் இருக்கக்கூடிய அந்த பாதையில் நான் அமருவேன், அந்த பாதையில் இருந்து கொண்டு அவர்களை வழிகெடுக்கக்கூடியவனாக இருந்து கொண்டிருப்பேன். எப்பேற்பட்ட வழிகெடுப்பேன் தெரியுமா?
ஏதோ இதுதான் தவறான பாதை என்பதாக ஒரு இடத்தை மட்டும் நான் வைக்க மாட்டேன். அவனுக்கு முன்னால வருவேன், பின்னால வருவேன், வலதுபுறத்தில் வருவேன், இடதுபுறத்தில் வருவேன். முன்னால் இருந்து வழிகெடுக்க முடியலையா, பின்னால் இருந்து வழிகெடுப்பேன். பின்னால் இருந்து வழிகெடுக்க முடியலையா, வலதுபுறத்திலிருந்து வழிகெடுப்பேன். வலதுபுறத்திலிருந்து முடியவில்லையா, இடதுபுறத்திலிருந்து வழிகெடுப்பேன். ஆக மொத்தத்தில் இவர்களை நிச்சயமாக வழிகெடுத்து ஒன்றுமில்லாமல் ஆக்குவேன் என்பதாக இந்த இப்லீஸ் பேசினான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா மின்கும் மின் அஹதின், உங்களில் ஒவ்வொருவருக்கும் இந்த ஜின்களிலிருந்து இருக்கக்கூடிய இந்த ஷைத்தான்கள் சாட்டப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு நபருக்கும் தீமையை ஏவக்கூடிய இந்த ஷைத்தான் இருந்து கொண்டிருக்கின்றான். உடனே சஹாபாக்கள் கேட்கிறார்கள், வ இய்யாக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, ஒவ்வொரு மனிதருக்கும் ஷைத்தான்கள் இருக்கிறார்கள் என்றால் வழிகெடுக்க வேண்டும் என்பதாக இப்பேற்பட்ட கங்கணத்தை கட்டி சுத்தக்கூடிய ஒருவன் இருக்கிறான் என்றால் உங்களுக்குமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, கால வ இய்யாக, ஆமா எனக்கும் தான். வ இல்லா அன்னல்லாஹு அஆனனி அலைஹி ஃபஸ்லம், ஆனால் அவனுக்கு எதிராக அல்லாஹ் ரப்பல் எனக்கு உதவி செய்து விட்டான், அவன் எனக்கு கட்டுப்படக்கூடியவனாக இருந்து விட்டான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஷைத்தான் நம்மை வழிகெடுக்க வேண்டும் என்பதாக தினம்தோறும் அவனுடைய நோக்கமே இதாக இருந்து கொண்டிருக்கின்றதோ அப்பேற்பட்ட ஷைத்தான் 10 நபருக்கு ஒரு நபராக அல்ல, ஒவ்வொரு நபர்களுக்கும் இந்த ஷைத்தான்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது மட்டுமல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தன்னுடைய மனைவி வந்துட்டு போறாங்க. போகும் பொழுது அவர்கள் வழி அனுப்புவதற்காக செல்லும் பொழுது 2 அன்சாரி தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்கிறாங்க. உடனே அந்த தோழர்களை அழைக்கிறார்கள், இங்க வாங்க. வந்துட்டு இவர் என்னுடைய மனைவி சஃபியா. உடனே கால சுப்ஹானல்லாஹ் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் உங்களை அப்படி தவறாக நினைப்போமா? நாங்கள் இப்படி நினைப்போமா? எங்களை நீங்கள் அழைத்து இந்த விளக்கம் சொல்ல வேண்டுமா? உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இன்ன ஷைத்தான யஜ்ரி மினல் இன்சி மஜ்ரத் தம், நிச்சயமாக இந்த ஷைத்தான் என்பவன் மனிதர்களுடைய இரத்த நாளங்களில் ஓடிக்கொண்டிருக்கின்றான். வ இன்னி ஹஷீது, நான் பயப்படுகின்றேன், ஐயுல்கிய ஃபி அன்ஃபுசிகுமா ஷைஆ, உங்களுடைய இருவரின் மனங்களில் அவன் ஏதோ ஒரு விஷயத்தை போட்டு விடுவானோ என்பதாக நான் பயப்படுகின்றேன். யாரிடத்துல சொன்னாங்க? அன்சாரி தோழரிடத்தில். அன்சாருடைய தோழருடைய உள்ளத்தில் கூட அவன் ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி விடுவானோ என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஒருவனை குறித்து பயந்தார்கள் என்றால் அவனை குறித்து நாம் என்ன தெரிந்து வைத்திருக்கின்றோம்? அது சம்பந்தமாக நாம் என்ன தெரிந்து அதுக்குண்டான தற்காப்புகளை இந்த ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பதற்குண்டான துஆக்கள் நம்மள்கிட்ட கேட்டதாவது தெரியுமா? யோசிச்சு பாருங்க. நமக்கான ஒரு எதிரி இருப்பார் என்றால், உலகத்தின் நமக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு எதிரி இருப்பார் என்றால் நம்ம என்ன செய்வோம்? அவரை எல்லா விஷயங்களையும் வாட்ச் பண்ணிட்டே இருப்போம். ஏதாவது நமக்கு ஆபத்து வந்துருமா என்பதாக நாம் கவனித்துக் கொண்டே இருப்போம். ஆனால் நம்மை நரகத்தில் தள்ளுவதற்கு குறிக்கோளாக இருக்கக்கூடிய அந்த ஷைத்தான், அந்த இப்லீஸ், அவனிடமிருந்து பாதுகாப்பு பெறுவதற்குண்டானே, அவனுடைய சூழ்ச்சிகளிலிருந்து தப்பிப்பதற்குண்டானே ஏதோ ஒரு வழிகளை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதுவே ஒரு பலகீனம். அது மட்டுமல்லாமல் எப்படியெல்லாம் அவன் சூழ்ச்சி செய்வான் என்பது நமக்கு தெரியுமா? எப்படியெல்லாம் அவன் நம்மை வழிகெடுப்பதற்குண்டான விஷயங்களை கையாள் என்பது நமக்கு தெரியுமா? தெரிவதற்கு நாம் கடமைப்பட்டு இருக்கின்றோம். பாருங்கள் அன்பார்ந்த சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான், قال ربي فبما أغويتني, அப்படியானால் இப்லீஸே, நீ இந்த உலகத்தில் பரவி சென்று உன்னுடைய கூட்டத்தை நீ அழைத்து சென்று நீ என்னதான் இந்த மனித சமூகத்தை நீ வழிகெடுத்தாலும் நிச்சயமாக இல்ல இபாதக மின் முக்லஸீன், என்னுடைய அடியார்களை, அந்த இப்லீஸே சொல்கின்றான், இறைவா, உன்னுடைய அடியார்களை மட்டும் என்னால் வழிகெடுக்க முடியாது, மாறாக மற்றவர்கள் அனைவரும் நான் வழிகெடுப்பேன் என்பதாக அந்த இப்லீஸ் கூறுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அவன் செய்யக்கூடிய முதலாவது சூழ்ச்சி என்ன தெரியுமா? முதலாவது அவன் செய்யக்கூடிய சூழ்ச்சி என்பது கொள்கையை ஏற்படுத்துவான். கொள்கையின் மூலமாக ஒரு மனிதனை அவன் அழிப்பதற்கு நாடுவான்.
ஒரு மனிதனுடைய கொள்கை சரியில்லாமல் போய்விட்டதுன்னு சொன்னா அதன் மூலம் அவன் நரகத்திற்கு தள்ளப்படுவான் என்பதை அவன் நன்றாக தெரிந்து கொண்டு முதலாவதாக கொள்கையின் மூலம் அவன் சரிப்பதற்குண்டான எல்லா வேலைகளையும் பார்ப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யஅதி ஷைத்தானு அஹதுக்கும், உங்களிடத்துல ஷைத்தான் வருவான், ஃபயகூலு சொல்லுவான், மன் ஹலக ஹாதா, மன் ஹலக ஹாதா, இந்த உலகத்துல எல்லாம் படைச்சது யாரு? இதெல்லாம் யாரு படைச்சா? அல்லாஹ் தான் படைத்தான் என்று நம்ம மனசு நினைக்கும். வானங்களை படைத்தது யார்? அல்லாஹ் தான். பூமியை படைத்தது யார்? அல்லாஹ் தான். பூமியில் உள்ளதை படைத்தது யார்? அல்லாஹ் தான் என்று இப்படியே மனங்களில் ஊசலாட்டத்தை கேள்விகளை எழுப்பிட்டு ஹத்தா யகூல மன் ஹலக ரப்பக, உன்னுடைய இறைவனை படைத்தது யார்? எந்த இறைவன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் படைத்தான் என்பதாக நீ சொன்னாயோ அந்த அல்லாஹ்வை படைத்தது யார் என்கின்ற கேள்வியில் எழுப்புவான். இந்த நேரத்தை நீங்கள் அடைந்து விட்டால், இது போன்ற நிலையை நீங்கள் அடைந்து விட்டால், உடனடியாக உன்னிடத்தில் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உன்னை நான் ஈமான் கொண்டு விட்டேன் என்பதாக நமக்கு சொல்லப்பட்ட விஷயத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். ஆனால் யோசித்து பாருங்கள், சோதனை என்று வரும் பொழுது, ஒரு மனிதனுக்கு கஷ்டம் என்று வரும் பொழுது அவனால் தாங்க முடியாமல் எத்தனையோ மக்கள் சொல்கிறார்கள், இந்த நபரிடத்தில் நீங்கள் சென்று இவரிடத்தில் நீங்கள் இது போன்ற சொல்லக்கூடிய மார்க்கத்திற்கு முரணான காரியமாக இருந்தாலும் சரி, இணை வைப்பான காரியமாக இருந்தாலும் சரி, இந்த காரியத்தில் நீங்கள் மீண்டு விட்டால் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தை பார்த்தால் உங்களுக்கு ஏதோ சூனியம் வைத்து விட்டார்கள் போன்று தெரிகின்றது. எனவே நீங்க இவங்கள்ட்ட போங்க, இவங்கள்ட்ட போனா உங்களுக்கு எல்லா விஷயம் கிளியராக என்பதாக சொல்லும் பொழுது அது போன்ற சிரமமான நேரத்தில் இது போன்ற சொல்வதற்குண்டான மார்க்கத்திற்கு முரணான காரியத்தை எடுத்து சொல்வதற்குண்டான மக்களை ஏவிவிட்டு அது போன்ற கொள்கையிலிருந்து தடம் புரண்டு போகக்கூடிய எத்தனையோ சூழ்நிலை நாம் பார்க்கின்றோம். இது போன்று ஷைத்தான் முதன்மையாக ஒரு மனிதனை வழிகெடுக்க ட்ரை பண்ணுவான். யாரு தப்பிப்பா? கொள்கையை படிச்சிருந்தா, கொள்கை தெரிந்திருந்தால், அல்லாஹ் என்றால் யார், ரசூல் என்றால் யார், மார்க்கம் என்றால் என்ன, ஒரு வகுப்பு நடைபெற்றால் அந்த வகுப்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த இடத்தில் அமர்ந்து கல்வியை படித்திருந்தால், அந்த அல்லாஹ்விற்கு பலகீனத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியங்கள் இந்த உலகத்தில் ஷைத்தான் வஸ்வாஸாக போடும்போதெல்லாம் நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சோதனை கொடுத்தான், இந்த சோதனையிலிருந்து நம்மை காப்பாற்றுவதும் அவன்தான் என்பதாக எப்பேற்பட்ட நிலைமை வந்தாலும் அந்த நேரத்தில் அந்த மனிதன் உறுதியாக இருப்பான். இப்ப கொள்கையில் ஒரு உறுதியா இருந்துட்டான், அடுத்து ஷைத்தான் விட்டுருவானா? இவன்கிட்ட கொள்கையில் எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி அடுத்த ஆளை பார்க்கலான்னு சொல்லி போவானா? கொள்கைக்கு அடுத்து, லா இலாஹ இல்லல்லாஹ்விற்கு அடுத்து இருக்கக்கூடிய தொழுகையில் வழிகெடுக்கக்கூடியவனாக இருப்பான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான், இன்னமா யுரீது ஷைத்தான், ஷைத்தான் உங்களிடத்தில் விரும்புவதெல்லாம் இந்த மதுவின் மூலமாக, சூதாட்டத்தின் மூலமாக உங்களிடத்தில் அவன் விரும்புவதெல்லாம் பகைமையை விரும்புகின்றான். வயசுத்தக்கும் அன் திக்ரில்லாஹி வ அனிஸ் ஸலாத், தொழுகையை விட்டு உங்களை தடுக்கின்றான், அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டு உங்களை தடுக்கின்றான் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான். குறிப்பாக அவனுடைய சூழ்ச்சிகளில் மிக முக்கியமான சூழ்ச்சி தொழுகை சம்பந்தமான சூழ்ச்சி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எத்தனையோ நபர்கள் சில நேரங்களில், பல நேரங்களில் இந்த சூழ்ச்சியை புரியாத காரணத்தினால் இது எதுவோ சாதாரண விஷயம் என்பதாக நினைத்து அந்த சூழ்ச்சிகளில் சிக்கி தவிர்க்கக்கூடிய மக்களை நம்மால் பார்க்க முடிகின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முஸ்லிம், ஒரு மனிதன் தூங்க சென்றார்னு சொன்னா உடைய தலைப்பகுதியில் இந்த ஷைத்தான் 3 முடிச்சுக்களை போடுகின்றான், 3 முடித்துக்களை போடுகின்றான். அவர் காலையில அந்த பாங்கு சப்தத்தை கேட்கும் பொழுது, ஃபஜ்ருடைய நேரத்தை அடையும் பொழுது அந்த நேரத்தை அவன் சொல்வான், இரவு இன்னும் நீண்டு இருக்கிறது, தூங்கு, உறங்கு மனிதனே, இரவு இன்னும் நீண்டு இருக்கின்றது, 5 நிமிடம் இருக்கும், 4 நிமிடம் இருக்கும், இகாமத்திற்கு போய்க்கொள்ளலாம், உறங்கு என்பதாக சொல்வான். ஆனால் அந்த மனிதன் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அதை பொருட்படுத்தாமல்
நமக்கு கடமையாக்கப்பட்டது தொழுகைதான். எழுந்தரிக்க வேண்டும் என்பதாக எழுந்தரித்து துஆவை ஓதிவிட்டார் என்றால் முதல் முடித்து அவிழ்ந்து விடுகின்றது. இரண்டாவது, ஃபைன் தவல்லா இன் ஹல்லத் உக்தா, ஒளி செய்து விட்டார் என்றால் இரண்டாவது முடிச்சு அவிழ்ந்து விடுகின்றது. ஃபைன் ஸல்லா, அதுக்கடுத்து ஒரு தொழுதுட்டார்னு சொன்னா மூன்று முடித்துகள் அவிழ்ந்து விடும். ஃபஅஸ்பஹ நஷீதன் தய்யிபன் நஃப்ஸ், உற்சாகமான ஒரு சிறந்த காலை பொழுதை அந்த அடியான் அடைகின்றான். யோசித்து பாருங்கள். முதலாவது கொள்கையில் நாம் தெளிவாக இருக்கக்கூடிய நாம், ஷிர்கிற்கு பக்கம் நான் போக மாட்டேன், ஷைத்தானை அந்த சதியிலிருந்து நான் தப்பித்து விட்டேன் என்பதாக நினைக்கின்றோம். எத்தனை நபர்கள் சிந்தித்து பாருங்கள். தொழுகை என்று வரும்பொழுது நீங்களாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் ஒரு பலகீனத்தை தான் நாம் கண்டுவிட்டோமோ, அவருடைய சூழ்ச்சிகள் சில நேரங்களில் விழுந்து விட்டோமோ என்று சிந்திக்கின்ற அடிப்படையில் தான் பல நேரங்களில் நம்முடைய ஃபஜ்ர் ஸலாத் என்பது சூரியன் பல நேரங்களில் மேலே வந்ததற்கு பிறகுதான் நம்முடைய தொழுகை அமைந்திருக்குன்னு சொன்னா ஷைத்தானுடைய சூழ்ச்சி இரண்டாவது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதோடு விட்டுருவானா? தொழுகை கொண்டாரு, கொள்கையும் சரியா இருக்கிறாரு, தொழுகைக்கு வந்துட்டாரு, விட்டுருவானா? தொழுகைக்கு வந்துட்டாரு, இதுக்கு மேல ஒரு உடம்புடைய இதுக்கு மேல ஒரு வழி கெடுத்து என்ன பிரயோஜனம்? விட்டுருவானா? விடமாட்டான், விடவே மாட்டான். வந்து என்ன செய்வான்னு சொன்னா, இதானூதிய பிஸ்ஸலா, தொழுகைக்கு அழைக்கப்பட்ட மாத்திரத்திலேயே பாங்கு சொல்லும் போது அந்த ஷைத்தான் அவன் என்ன செய்வான் சொன்னா ஓடுவான். இகாமத்து சொல்லும் போது ஓடுவான், ஓடிட்டு மீண்டும் வருவான். எங்க வரான்? பள்ளி வாயிலுக்கு வரான். யாரிடத்தில்? தொழுகையாளிடத்தில் வரான். வந்துட்டு என்ன செய்வான் தெரியுமா? சொல்லுவான், மனிதா யகூலு உத்குர் கதா கதா, இதைதான் நினைச்சு பாரு. அட இப்பதான் வீட்டுல இருந்து வந்தியே, வீட்டை பூட்டினையா? அட இவருக்கு காசு கொடுக்கணும்னு சொல்லி வந்தியே, மறந்துட்டியா? அடுத்து இவருக்கு இதை கொடுக்கணுமே, நினைத்துப்பார், இதை மறந்துட்டியே என்பதாக தொழுகையில் எந்த அளவுக்கு சொல்றாங்க, மாலம் யகுன் யذ்குர் ஹத்தா, அவன் நினைத்து பார்க்காத விஷயத்தை எல்லாம் அந்த நேரத்தில் கொண்டு வருவான். நம்ம சில நேரம் உட்காந்து யோசிப்போம், யார்கிட்ட கொடுக்காம விட்டுட்டோமா காசை, இல்லை ஏதாவது நம்ம செய்ய வேண்டிய பொறுப்புகளை விட்டோமா, உட்காந்து அதற்கான நேரத்தை கொடுத்து யோசிச்சாலும் அந்த நேரத்தில் அந்த சிந்தனை வராது. ஆனா தொழுகை நின்றால் அந்த சிந்தனை எல்லாம் வரும். மிக மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாம் வரும். எந்த அளவுக்கு சிந்தனை அவன் கொடுப்பான்னு சொன்னா, இறுதியில் அந்த மனிதர் என் எதிரி கம் சலா, அவர் என்ன தொழுதன்னு தெரியாது, என்ன தொழுத, எத்தனாவது ரக்காத்து, 3ஆ 4ஆ என்கின்ற ஒரு குழப்பமான நிலையை அடையக்கூடிய வேளை இந்த ஷைத்தான் பார்ப்பான். சிந்தித்து பாருங்கள் இந்த சகோதர சகோதரிகளே, ஒரு தொழுகையால் இடத்திலும் அவன் வந்து இந்த வேலைகளை பார்ப்பான். அப்படியானால் தொழாமல் தன்னுடைய மார்க்கத்தை எதுவுமே பொருட்படுத்தாமல் பின்பற்றாமல் இருந்து விட்டார்கள் என்றால் எப்பேற்பட்ட நிலைமை என்பதை சிந்தித்து பாருங்கள். அதோடு விட்டுருவானா? தொழுதுட்டாரு, தொழுது முடித்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு அதுக்காரிகளை சொல்லி தந்தாங்க. ரொம்ப சிம்பிளா இருக்கும், இலகுவா இருக்கும். அதை சொன்னால் கடல் நுரை அளவு உங்களுக்கு பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படும். அதுக்கு என்னது பெரிய பொருளாதாரத்தை தொகையை கொடுக்க வேண்டுமா? இல்ல, சுப்ஹானல்லாஹ் 33 முறை சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை சொல்லுங்கள், அல்லாஹ்வுக்கு ஒரு 33 முறை சொல்லுங்கள் என்பதாக அந்த ஹதீஸை நாம் பார்க்கின்றோமே. அதை சொன்னால் கடல் நுரை அளவு பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படும் என்கின்ற அந்த திக்ரை இந்த மனிதன் அமர்ந்து விட்டால், இருந்து விட்டால் உடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுமே என்பதை அவன் தெரிந்து உடனடியாக வெளியேற்றுவதற்குண்டான எல்லா வேலையும் அவன் பார்ப்பான். யோசித்து பாருங்கள், தொழுதுக்கு பிறகு நாம் இந்த திக்ரில் நம்மால் அமர முடிகின்றதா? ஒரு தொழுகையிலிருந்து நாம் எழுந்தது, நாம் காலப்போக்கில் தொழுகைக்கு பிறகு திக்ர் என்கின்ற விஷயமே நம்மிடத்தில் இல்லாமல் போய்விட்டது. அதுக்கார்கள் என்பது நம்மிடத்தில் இல்லாமல் போய்விட்டது. நமக்கு நாமே சுய பரீட்சை நாம் செய்து கொள்ள வேண்டும். உண்மையில் நான் தொழுகைக்கு பிறகு திக்ர் செய்யக்கூடியவனாக நான் இருக்கின்றேன் என்றால் எத்தனை அதுக்கார்கள், எத்தனை திக்ர்கள் தொழுகைக்கு பிறகு சொல்ல வேண்டியது எனக்கு தெரியும் என்பதை நீங்கள் யோசித்து பார்த்தாலே தெரியும். அவன் செய்த சூழ்ச்சியில் நாம் சிக்கியிருக்கின்றோமா இல்லையா என்பதை நாம் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதே போன்று உபதேசத்தை கேட்க விடாமல் தடுப்பான். தொழுதுவோம், அதுக்கு செஞ்சிருவோம், பயான் என்று வந்துவிட்டால், உரை என்று வந்துவிட்டால், மார்க்க உபதேசம் என்று வந்துவிட்டால், ஒரு அரை மணி நேரமோ, ஒரு 3/4 மணி நேரமோ, ஒரு 1 மணி நேரமோ, ஒரு தர்பியா வகுப்போ
என்று இது போன்ற உபதேசங்கள், ஒரு உபதேசம் என்பது ஒரு மனிதனுக்கு பயனளிக்கும், அவனுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும் என்கின்ற மாபெரும் இந்த உபதேசம், அந்த உபதேசத்தை கேட்க விடாமல் தடுப்பான். என்ன சொல்ல போறாங்க? ரமதான் சொன்னா அந்த ரமதான்ல மிக முக்கியமாக நீங்கள் தக்குவா அடைவதற்கு சொல்ல போறாங்க. நீ கேட்காததா? வேற என்ன சொல்ல போறாங்க? மரணமா அப்படின்னு இதை பத்தி பேசுவாங்க. வேற என்ன சொல்ல போறாங்க? இந்த தலைப்பு தானா என்பதாக நாமே ஒரு தீர்ப்பளித்து பல்வேறு பயான் நிகழ்ச்சிகளை நாம் தவிர்க்கக்கூடியவளாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அவனுடைய சூழ்ச்சிகளில் ஒன்று குறிப்பாக ஜுமா தொழுகையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா குல்தலி சாஹிபிக யௌமல் ஜுமா அன்சித் வல் இமாம் யக்தும் ஃபக்கத் லகவுத. சகோதரத்துல பேசாதப்ப அமைதியான்னு சொன்னாலே நீ வீணான காரியத்தில் ஈடுபட்டு விட்டாய். உன்னுடைய சகோதரன் ஒருத்தன் பேசிட்டு இருக்கான், நீ பேசாத என்பதாக நேரத்தில் நீ சொன்னால் நீ வீணான காரியத்தில் ஈடுபட்டு விட்டாய் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி அந்த ஜும்மாவில் எத்தனை நபர்கள் ஜும்மா ஆரம்பித்து விட்டாலே சில நபர்களுக்கு ஜும்மா என்பது ஓய்வெடுக்கக்கூடிய நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நேரமா வந்துருவாங்க. இமாம் அவர்கள், அந்த கதீப் அவர்கள் அந்த உரையை ஆரம்பிப்பதற்காக இன்னல் ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் மூடிய கண்கள், வஆகிரு தஅவானா என்று சொல்லும் போதுதான் கண்களை திறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு சொன்னா ஷைத்தானுடைய சூழ்ச்சி. இதன் மூலமா கேட்டவன் மாறிடுவானோ, இதன் மூலமா அவனுடைய மாற்றம் அடைந்து விடுவோ நாம் நினைக்கின்றோம். கொள்கையில நான் கரெக்டா இருக்கிறேன், தொழுகையில நான் கரெக்டா இருக்கிறேன், ஷைத்தான் இடத்துல வரமாட்டான், ஷைத்தான் சொன்னா ரோட்ல திரிகிறாங்க என்பதாக நாம முதலாவதாக அவர்களை பார்க்கின்றோம். எப்படி யாரிடத்தில் எப்படியெல்லாம் வர வேண்டும் என்பது அவனுக்கு தெரியும். மார்க்கத்தை படித்தவரிடத்தில் எப்படி வர வேண்டும், படிக்காதவரிடத்தில் எப்படி வர வேண்டும், பாவம் செய்துகிட்டே இருக்கிற அவரிடத்தில் எப்படி வரணும் என்று ஒவ்வொரு மனிதனிடத்திலும் நுட்பத்தை அறிந்து தெரிந்து வரக்கூடியவன் தான் இந்த ஷைத்தான். அதனாலதான் தமிழ்ல ஒரு புத்தகம் இருக்கு, முடிந்தால் வாங்கி படித்து பாருங்கள். தல்பீசுல் இப்லீஸ், இப்லீஸ் ஏற்படுத்தும் குழப்பங்கள் என்கிற ஒரு புத்தகம் இருக்கின்றார். அந்த சகோதரர்களே, மிகப்பெரிய ஒரு புத்தகம். முடிந்தால் அந்த புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள். ஷைத்தான் எப்படியெல்லாம் வருவான் என்பதாக மிக தெளிவாக இமாம் இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த ஷைத்தான் இப்பேற்பட்ட பல்வேறு சூழ்ச்சிகளை செய்வான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, இந்த மார்க்கத்தில் நிலையாக இருந்து மார்க்கம் வழிகாட்டக்கூடிய காரியங்கள் அவர் பின்பற்றி உலகத்தில் வாழ்ந்தார் என்றால் அவரை கண்டு ஷைத்தான் பயப்படுவான். ரசூலுல்லாஹி சொல்லுவாங்க, உமர் அவர்களே, நீங்க ஒரு பாதையில் வந்தால் அந்த பாதையை அறிந்தவனாக ஷைத்தான் வேறொரு பாதையை தேர்வு செஞ்சு போறானே, அந்த பாதையில வராதவனாக மாறி விடுகின்றானே என்று சொல்வதற்குண்டான காரணம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த அளவிற்கு மார்க்க பிடிப்போடு மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் ரப்பல் சொல்லி காண்பிக்கின்றான், இந்த முஃமின்கள் முஸ்லிம்களிடத்தில் ஷைத்தான் ஒரு வஸ்வாசை ஏற்படுத்தி விட்டால் உடனடியாக அவர்கள் சுதாரித்துக் கொள்வார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் சொல்லி காண்பிக்கின்றான். அப்படியா அன்பார்ந்த சகோதரர்களே, ஷைத்தான் நமக்கு எப்பேற்பட்ட நிலைகளிலும் வழிகளில் வருவான். அதற்காக சில தடுக்க வேண்டிய காரியங்கள், அதை நாம் பின்பற்றுவதன் மூலமாக அந்த ஷைத்தானுடைய தீண்டுதலிலிருந்து தீங்கிலிருந்து அது நம்மால் பாதுகாப்பதற்கு சில வழிகாட்டுகளை சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காலையில் யார் இந்த வாசகத்தை 100 முறை ஓதுகிறார்களோ அவர்களுக்கு உண்டான சிறப்பு என்ன தெரியுமா? 100 நன்மை எழுதப்படும், 100 பாவங்கள் அளிக்கப்படும், 10 அடிமைகளை விடுதலை செய்த நன்மை கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு கிடைக்கும் என்பதாக இந்த துஆவை, இந்த 2 வரிகளை கொண்ட வாசகத்தை ஒருவர் ஓதினார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றாங்க. மன் قال لا اله الا الله وحده لا شريك له, வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவனுக்கு எந்த ஒரு இணையும் இல்லை. லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து, அவனுக்கு ஆட்சி, அவனுக்கு புகழ் அனைத்தும். வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அவனே அனைத்தின் மீதும் பேராற்றல் உடையவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். இந்த வாசகத்தை 100 முறை சொல்றாங்களோ ஷைத்தான் இருந்து பாதுகாக்கப்படுவாங்க. அதே போன்று இரவு நேரத்தில் அந்த ஷைத்தானிடம் இருந்து உடைய ஊசலாட்டத்திலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டுமா? நீண்ட ஹதீஸ் மிக சுருக்கமாக சொல்கின்றேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜகாத் பொருளை
பாதுகாப்பதற்காக நியமிக்கப்பட்டார்கள். 3 முறை ஒருத்தவங்க திருட வருவான். அல்லாஹ்வுடைய தூதரை பிடிச்சு கொடுத்துருவேன், ஃபர்ஸ்ட் என்னை விட்டுருங்க, நான் இனிமேல் வரமாட்டேன். 2வது முறை அதே போன்று வருவான், பிடிப்பார்கள், கெஞ்சி என்னை விட்டுருங்க, நான் வரமாட்டேன். 3 முறை வந்து இறுதியாக நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லித்தரேன், ஷைத்தானிலிருந்து நீங்க பாதுகாப்பு பெறலாம் என்பதாக ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. இரவு நேரத்தில் நீங்கள் உறங்க செல்லும் பொழுது ஆயத்துல் குர்சி, எத்தனை நபர்களுக்கு தெரியும்? யோசிச்சு பாருங்க. ஆயத்துல் குர்சி என்பதாக பெயரை மட்டும் நாம் தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் என்று 3வது ஜுஸுவில் இருக்கக்கூடிய சில 4-5 வரிகளை ஒரு முஸ்லிம் மரணம் செய்து ஓதிவிட்டார் என்றால் அவருக்கு பாதுகாப்பு கிடைக்குது. இரவு முழுக்க ஒரு பாதுகாப்பு கிடைக்கும், மலாயிக்கா இறங்கி அவரை பாதுகாப்பார்கள் என்பதாக சொல்லிய அந்த செய்தியை அபூ ஹுரைரா அவங்க கேட்டுட்டு அந்த மனிதரை விட்டுறாரு. ரசூலுல்லாஹ்ட்ட போய் இந்த விஷயத்தை சொல்றாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவன் பொய்யனாக இருந்தாலும் உன்னிடத்தில் உண்மைதான் சொல்லியிருக்கிறான். திருட வந்தானா இல்லையா? பொய்யனாக இருந்தாலும் அவன் உண்மைதான் சொன்னான். அவன் யாரு தெரியுமா? தாக்க ஷைத்தான், அவன் ஒரு ஷைத்தான், அவன் ஷைத்தான் தான். அவன் பொய்யனாக இருந்தாலும் உண்மையை சொல்லியிருக்கிறான் என்பதாக இவ்வளவு திட்டவட்டமாக தெரிந்த அந்த ஹதீஸை கூட எத்தனை நபர்கள் நம்மில் நாம் ஆயத்துல் குர்சி ஓதி நாம் உறங்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம்? யோசித்து பாருங்கள். இசையை கேட்டு, திரைப்படங்களை பார்த்து, நாடகங்களை பார்த்து, தேவையற்ற காட்சிகளை எல்லாம் பார்த்து உறங்கக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கும் என்றால் எப்படி அன்பார்ந்த சகோதரனை ஷைத்தானை விட்டு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும்? உறங்கும் போதே இறுதியாக அவர் கேட்டது இசைதான், இறுதியாக பேசியது திரைப்பட கதைகள் தான், வீணான விஷயங்கள் தான். இப்படியான நிலையில் ஒரு மனிதன் உறங்க செல்வான் என்றால் எப்படி ஷைத்தானை விட்டு அவனுக்கு பாதுகாப்பு கிடைக்கும்? அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நாஸ், ஃபலக், இக்லாஸ் சூராவை ஓதுங்கள். அல்லாஹ் சொன்னாங்க. காலை மாலை துஆ சொல்லி கொடுத்தாங்க. ஒரு நீண்ட பட்டியல் இருக்குது. காலை மாலை துஆவை ஓதினால் நம்முடைய ஆரோக்கியத்திற்கு உண்டான துஆக்கள், ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு உண்டான துஆக்கள் என பல்வேறு வழிகாட்டுதல் காண்பிக்கப்பட்டும் கூட அலட்சிய போக்கின் காரணமாக அவன் நம்மை வழிகெடுத்துக் கொண்டே இருக்கின்றான். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பல தன்மைகள் வருவான் என்றால் பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் ஒரு எதிரியிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக பல்வேறு சிந்தனைகள், பல்வேறு யோசனைகள், பல நேரங்களில் சுதாரித்துக் கொண்டு நாம் இருப்பதாக அறிவாளித்தனமாக நாம் நினைக்கின்றோம். ஆனால் ஒரு இடத்தில் தினந்தோறும் தோற்று கொண்டுதான் போய்கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் பாதுகாப்பதை தவிர அவன் விரித்த வலையின் காரணமாகத்தான் ஷைத்தான்கள் அடைக்கப்பட்டும் அவர்கள் விலங்கிடப்பட்டும் கூட அவன் கொடுத்த பயிற்சியின் முதிர்ச்சி அடைந்து இன்றைக்கு ரமதானுக்குள்ள தொழுகாம சுத்தக்கூடிய இருக்கிறாங்க. ரமதான் கூட நோன்பு வைக்காம இருக்கிறாங்க. பார்த்துக் கொள்ளலாம். 330 நாட்கள் அவன் கொடுத்த பயிற்சி, அவன் கொடுத்த அந்த சூழ்ச்சியின் காரணமாக எந்த ஒரு பாதுகாப்பு தேடாம அலட்சிய போக்கின் காரணம் உள்ளமெல்லாம் உருகாமல் உள்ளமெல்லாம் இறுகிய நிலையில் இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்க்கிறோம் என்றால் காரணம் இந்த ஷைத்தான் ஏற்படுத்தக்கூடிய சதிவலைகள். அதைவிட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனின் மூலமாக, ஹதீஸுகளின் மூலமாக மிக இலகுவாக அப்பேற்பட்ட ஷைத்தானை விட்டு பாதுகாப்பதற்குண்டான வழிகாட்டுதல் காண்பித்து தந்திருக்கிறார்கள். அந்த இப்லீஸ் ஷைத்தானை சொல்றான், இறைவா உன்னுடைய நல்லடியார்கள் எதுவும் செய்ய முடியாது. அவனை ஆரம்பத்தில் தோற்றுவிட்டான். நல்லடியார் விஷயத்தில் என்னால் செய்ய முடியாது. ஏன்னா தானா வந்துட்டு போறானா, கல்வியை படிக்காம அசால்ட்டா இருக்கிறானா, இது போன்ற விஷயத்தில் நான் வந்துவிடும் என்பதாக சொல்லி இருக்கிறான் என்றால் அன்றாட வாழ்வில் இனிமேல் நாம் அந்த ஆயத்துல் குர்சி மனனம் செய்ய வேண்டும். அந்த சகோதரிகளே, நாஸ், ஃபலக், அந்த குலருப்பின் நாஸ், குலருப்பில் ஃபலக், இக்லாஸ் தொழுகைக்கு பிறகு ஓதிவிட வேண்டும். காலை மாலை திக்ருகளை, அதிகாரி துஆவுக்கை வாங்கி பாடமாக்க வேண்டும். காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு நபரிடத்திலும் ஷைத்தான் சூழ்ச்சிகளை ஏற்படுத்தி கொண்டே இருப்பான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னு சொன்னா நம் அனைவரின் மீதும் கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய குடும்பங்களுக்கு சொல்ல வேண்டும், நம்முடைய சகோதரர்களுக்கு சொல்ல வேண்டும். எனவே இந்த கேட்ட செய்திகளை நம்ம பிற மக்களுக்கும் எடுத்து சொல்வதோடு நம்முடைய வாழ்வில் பின்பற்றக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட அந்த ஷைத்தானுடைய தீண்டுதலிலிருந்து, சதியிலிருந்து தப்பித்து உயர்ந்த சொர்க்கமான இந்த சொர்க்கத்திலிருந்து நம்மளை வெளியேற்றணும்னு நினைக்கிறானோ அப்பேற்பட்ட அந்த சொர்க்கத்தில் நுழையக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைவரையும் இந்த மாதத்தில் அமல் செய்து, இந்த ரமதான் மாதம் அதற்குண்டான
காரணமான வாய்ப்பான மாதமாக நமக்கு ஆக்கி அருளுடைய பிரார்த்தனையோடு இந்த உரை நிறைவு செய்கின்றேன். ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.